வேண்டுதல் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு கிடைக்கிற பொருள் என்ன அப்படின்னா, ப்ளீஸ் ஒரு பேனா கிடைக்குமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறேன் இல்லையா, அங்கே வேண்டிக் கொள்கிறேன்னு போட்டான்ல, அதுக்கு கிரேக்க வார்த்தை என்னன்னா, உம்மிடம் மட்டுமே கேட்கிறேன், உம்மிடம் மட்டுமே இது கிடைக்கும். அந்த குஷ்டரோகி இது வரைக்கும் எவரையும் பார்த்து என்னை குணமாக்கும் என்று சொன்னது இல்லை. காரணம், அவனுக்கு தெரியும் குஷ்டரோகத்திற்கு மருந்து இல்லை, குஷ்டரோகத்தை குணமாக்க வைத்தியர் இல்லை, குஷ்டரோகத்திற்கு வேறு ஒரு வழி இல்லை, அவனுக்கு நல்லா தெரியும். அப்ப முகம் குப்புறம் விழுந்து உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொன்னால் அதற்கு கிரேக்க பதம் என்னால், முதல் முறையாக உம்மிடம் மட்டுமே கேட்கிறேன், இது உம்மால் மட்டுமே ஆகும், நீர் இதை செய்யவில்லை என்றால் எனக்கு வேறு யாரும் செய்ய முடியாது, அதனாலதான் உமக்கு சித்தமானான்னு சொல்றான். அப்ப வேண்டுதல் இப்படிதான் செய்யறோமா? ஆண்டவரே எனக்கு ஒரு 10,000 வேணும் ஆண்டவரே, இது என்னது வேண்டுதல் நான் நினைச்சுக்கிறேன். நினைச்சுக்கிட்டு எம்எல்ஏ மாட்டான் வேணா அவன் கேட்டு பார்ப்போமா? அது ஏன் வருதுன்னா, வேண்டுதல் யார்ட்டையும் பண்ணலாம். 10,000 யார் கொடுக்க முடியும்? கர்த்தரும் கொடுக்க முடியும், எம்எல்ஏ அம்மாவும் கொடுக்க முடியும். நான் ஒன்று சொல்றேன், கவனிங்க. இப்போ இந்த எண்ணத்தை மாற்ற முடியுமான்னா இந்த எண்ணத்தை மாற்ற முடியாது, ஆனால் ஜெபத்தை மாற்றலாம். என்ன மாற்றணும்னா, தேவன் மட்டுமே செய்த முடிந்ததை தேவன்கிட்ட வேண்டணும்னா இன்னொருத்த போய் நிற்பனா? நான் சொல்றது புரியுதா? ஆண்டவரே, டாக்டர் எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியாதுன்ட்டான், டாக்டர் முடியலன்ட்டான், இனிமேல் கடவுள் தான்ப்பான்ட்டான், எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்களேன் ஆண்டவரே அப்படின்னு யார்கிட்ட தான் போய் நிற்க முடியும்? ஏன்னா அது அவர் மட்டுமே செய்ய முடியும். இப்போ வேண்டுதல் செய்யும் பொழுது அவர் மட்டுமே செய்ய முடியாத கேளுங்க, இன்னொருத்தட்ட போய் என்ன பண்ண மாட்டோம், நிற்க மாட்டோம்.